ஒரு ஊர்ல ஒரு இளவரசி இருந்தா. அவ ரொம்ப தைரியமானவளாவும் நல்லவளாவும் இருந்தா. அதனால எல்லாருக்கும் அவள் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவள் பார்க்க ஒரு குட்டி பொண்ணு வந்தா. அவ இளவரசி கிட்ட சொன்னா, நான் தங்க சிங்கத்தை பத்தி நிறைய கதை கேட்டிருக்கேன்னு. அந்த பொண்ணு தொடர்ந்து சொன்னா, நான் அந்த தங்க சிங்கத்தை பார்க்க போறேன், என் கூட உதவிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா இளவரசிய. இதை கேட்ட இளவரசிக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. உடனே இளவரசியும் அந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்து அந்த தங்க சிங்கத்தை தேடி நடக்க ஆரம்பிச்சா. அப்ப காட்டு மிருகங்கள் எல்லாம் கேட்டுச்சுங்க. அப்படி அந்த தங்க சிங்கத்தை பார்க்க போனா என்ன கேட்பீங்கன்னு கேட்டுச்சுங்க. அதுக்கு அந்த இளவரசி சொன்னா, இதுவரைக்கும் அந்த தங்க சிங்கத்தை யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க அந்த தங்க சிங்கத்தை கண்டுபிடிச்சா அதுவே பெரிய சாதனை. அதனால நாங்க அதுகிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம்னு சொன்னா. இளவரசி சொன்ன பதில் அந்த மிருகங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்த சிங்கம் இருக்கிற குகைக்கு போற வழிய படம் வரைஞ்சு காமிச்சிச்சு ஒரு நரி. அந்த வரைபடத்தை பார்த்து சுலபமா தங்க சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க இளவரசியும் குட்டி பொண்ணும். அப்ப அந்த தங்க சிங்கம் கேட்டுச்சு, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நான் ரொம்ப நாள் வாழணும்னா எனக்கு மலை மேல இருக்கிற ரோஜாவும் கடலுக்கு அடியில இருக்கிற முத்தும் மரகத புறாவோட இறகும் வேணும்னு கேட்டுச்சு. ஏன் எதுக்குன்னு கேட்காத இளவரசி அந்த மூணையும் கொண்டு வர போனா. கடலுக்குள்ள இருக்கிற முத்த இளவரசி நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு வந்தா. மரகத புறாவோட இறக ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தாங்க. அடுத்ததா அந்த மலை ரோஜா ரொம்ப உயரத்துல இருந்துச்சு. ஆனா அந்த குட்டி பொண்ணு ரொம்ப தைரியத்தோடு மேலே ஏறி பிடுங்குனா. மூணு பொருட்களையும் அந்த தங்க சிங்கத்துக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்பத்தான் அந்த தங்க சிங்கம் கேட்டுச்சு, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், என்ன வேணும்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் இளவரசியும் எதுவும் எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. தன்கிட்ட வர்ற எல்லாரும் ஏதாவது வரம் கேட்டே வருவாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டீங்க. இந்த நல்ல குணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். தொடர்ந்து நல்ல பிள்ளைகளா இருங்கன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிடுச்சு அந்த தங்க சிங்கம். Please like, share, and subscribe our channel, friends.